ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லே. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரிய ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகின்றனர். வணக்கம் அருஷ் அவர்களே. வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றும் கூட நிறைய விடயங்கள் பார்க்க இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் முதலில் ரஷ்யா யுக்ரைன் போர் தொடர்பாக பார்ப்போம். கடந்த வாரம் நீங்கள் ரஷ்யா புதிய ஒரு ஏவுகணையை பரிசீலித்து பார்த்த என்ற விடயத்தை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். இன்று இன்னொரு தகவல் வந்திருக்கின்றது. நீர்மூழ்கி கப்பல் பரிசீலித்து பார்த்ததாகவும் அது அணுசக்தியை பயன்படுத்தக்கூடிய நீர்மூழ்கி கப்பலாக இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். இந்த நீர்மூழ்கி கப்பல் தொடர்பாக உறவுகளுக்கு கூறுங்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த புதன்கிழமை ரஷ்யா புதிய ஒரு ஏவுகணையை அறிமுகப்படுத்தி இருந்தது. அது அணுசக்தியில் இயங்குகின்ற ஏவுகணை, புரூபெஸ்டிக் என்று சொல்றது. அந்த ஏவுகணையை பொறுத்தவரையில் அது அன்லிமிட்டட் தூர ரேஞ்ச், அதாவது எல்லைகளற்ற பரப்பு என்று சொல்லலாம். எவ்வளவு தூரமும் அது சென்று தாக்கக்கூடியது. அதுக்கு அப்பால் இப்போது அணுசக்தியில் இயங்குகின்ற நீர்மூழ்கி, அதாவது நியூக்ளியர் க்ரூசர் கபரபஸ்க் என்று சொல்றது அது இந்த பெயர். அது அணுசக்தியில் அந்த நீர்மூழ்கி இயங்குறது பெரிய பிரச்சனை இல்லை. ஏனென்று சொன்னால் அணுசக்தியில் இயங்குகின்ற நீர்மூழ்கிகள் பல நாடுகளிடம் இருக்கின்றது. அமெரிக்காவிடம் இருக்கின்றது, பிரித்தானியாவிடம் இருக்கின்றது, ரஷ்யாவிடம் இருக்கின்றது. ஆனால் சிறப்பம்சம் என்னென்று சொன்னால், இந்த பொசிடோன் என்ற ட்ரோன் அந்த நீர்மூழ்கியில் இருந்து ஏவப்படும் இந்த டோபிட்டோ என்றது, கடலுக்கு அடியில் சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை டோபிட்டோ என்று கூடுவார்கள். அதே போன்ற அந்த பொசிடோ ட்ரோன் அதுவும் நியூக்ளியர் சக்தியில் இயங்கக்கூடியது, அணுசக்தியில் இயங்கக்கூடியது. அப்படி என்று சொன்னால் அது அணுக்குண்டுகளையும் சுமந்து செல்லக்கூடியது. அவ்வாறு அணுக்குண்டுகளையும் சுமந்து செல்லக்கூடிய அந்த நீருக்கடியினால் செல்லும் அந்த ட்ரோன் உலகில் எந்த பகுதிக்கு செல்லக்கூடியது. என்னன்னு சொன்னால் அதுவும் இந்த ஏவுகணையை போலதான் அணுசக்தியில் இயங்குகிறது என்றபடியால் அது பல மாதங்களும் கடலுக்குள் பயணிக்கக்கூடியது. உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், அமெரிக்காவின் நிமிட்ஸ் விமானம் தாங்கி கப்பல் கூட 20 வருடங்களுக்கு அதற்கு எரிபொருட்கள் தேவையில்லை. அது 20 வருடங்கள் தொடர்ச்சியாக இயங்கக்கூடியது. இது சிறிய சிறிய ரியாக்டர்கள். இப்ப 20 வருடம் இயங்காது விட்டாலும் கிட்டத்தட்ட அது ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து இயங்குமாக இருந்தால் கூட அது உலகத்தை சுற்றி வந்துவிடும். அப்ப அதாவது இப்ப ரஷ்யா, அதாவது எல்லைகள் என்று சொல்வார்கள் இவர்கள். இப்ப இந்த எல்லையில் படை குவிக்கிறார்கள், எல்லைகளை பாதுகாக்கிறார்கள் என்றால் இனி எல்லைகள் அற்ற நிலைமையாகத்தான் இந்த போர் விரிவடைய போகிறது. அதாவது முற்று முழுதாக மூடிக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலை. இதைத்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார், கோல்டன் டோம் என்று சொல்லி. அவ்வாறு ஒரு கோல்டன் டோம் என்று சொல்லி எல்லா திசைகளிலும் இனி எதிரியை எதிர்பார்த்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது இந்த ரஷ்யாவின் புதிய ஆயுதம். அமெரிக்காவும் பல புதிய ஆயுதங்களை தயாரிப்பதற்கு இப்போது முற்பட்டு நிற்கின்றது. அதே சமயம் இந்த அணுக்குண்டு பரிசோதனைகளை தாங்கள் செய்ய போவதாக கூறியிருக்கிறார்கள். அதற்கு ரஷ்யா கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றது. அவ்வாறு அமெரிக்கா இந்த அணுக்குண்டு பரிசோதனை செய்யுமாக இருந்தால் ரஷ்யாவும் அதனை ஆரம்பிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கு கூறின காரணம் என்னென்று சொன்னால், சீனாவிடம் நிறைய இருக்கின்ற, சீனா தொடர்ச்சியாக செய்கின்றது, பாகிஸ்தான் தொடர்ச்சியாக செய்கிறது என்று உதாரணத்தை கூறியிருக்கின்றார்கள். சீனா அதனை மறுத்திருக்கின்றது.
பாகிஸ்தானை கூட உதாரணம் கூறுற அளவுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் நிலைமை ஒரு மிகவும் ஒரு என்ன சொல்றது ஒரு நெருக்கடியான நிலைமையாகத்தான் பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ஆயுதங்கள அறிமுகம் என்பது தொடர்ச்சியான ஒரு ஆயுத போட்டி, பனிப்போர் காலத்தில் ஏற்பட்ட ஆயுத போட்டியை போல ஒரு ஆயுத போட்டிக்கு இந்த உலகம் நுழைந்து விட்டதாகத்தான் பார்க்கலாம். நீங்கள் கூறுவதை பார்க்கும் பொழுது எல்லோரும் இப்பொழுது அணு ஆயுதத்தை பற்றி பேசும் பொழுது நீங்கள் இப்போ கூறியது போல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சமீபத்தில் ஜி ஜின்பிங் அவர்களை சந்தித்த பின்பு அவர் கூறியிருந்தார், அமெரிக்காவிலும் அணு பரிசோதனை செய்வது, அதாவது ரஷ்யா சீனா போன்ற நாடுகளை சமப்படுத்தும் வகையில் தாங்களும் அதை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். இது எவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்த போன்றதோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகின்றது, இப்ப அணு ஆயுதத்தை காவி செல்லும் ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இது எந்த நேரத்திலும் எப்பொழுதும் வெடிக்கலாம் போல் இருக்கின்ற ஒரு அபாயம் காணப்படுவது போல் தெரிகின்றது. இதே நேரத்தில் சிஐஏனுடைய தலைவர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. என்ன காரணத்துக்காக என்று கூற முடியுமா? இப்ப ரஷ்யாவுடைய போரை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்கா கொஞ்சம் விலகி போய் இருக்கிறது போல் கிடக்கின்றது. ஐரோப்பிய நாடுகள் தான் இதை கையாள வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. சிஐஏனுடைய தலைவர் ஐரோப்பிய நாட்டுக்கு வந்திருப்பதற்கு என்ன காரணம்? உண்மைதான், ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான விரிசல்கள் மெல்ல மெல்ல அதிகரித்து வந்திருந்தன. இது புலனாய்வு தகவல்களின் பரிமாற்றத்தின் ஒரு பின்னடைவு வரையும் சென்றிருந்தது. உக்ரைனுக்கான புலனாய்வு தகவல்களை வழங்குவதை அமெரிக்கா ஒரு குறுகிய காலத்துக்கு நிறுத்தி இருந்ததும் எல்லோரும் அறிந்தது. அப்ப இந்த இடைவெளி இரண்டு நாடுகள், அதாவது இந்த மேற்குலக நாடுகளின் படை நடவடிக்கைகளில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இப்போது உணர்ந்திருக்கிறார்கள். உதாரணமாக கட்டார் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலின் தோல்வி, அண்மையில் சீனாவில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சி இந்த தோல்வி என்று பல தோல்விகளை இப்போது மேற்குலகம் சந்தித்து வருகின்ற வேளையில் இன்னும் மீண்டும் தாங்கள் ஒன்றாக இணைந்து இயங்க வேண்டும் என்பதற்காக இந்த சிஐஏ தலைவர் ஜோன் ராட்க்ளிஃப் இந்த கடந்த வாரம் ஐரோப்பாவுக்கு பயணம் மேற்கொண்டதாக அமெரிக்காவின் பொலிட்டிகோ என்ற ஊடகம் தெரிவித்திருந்தது. அவர் அங்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் அரசியல் பிரிவு பேச்சாளர் காஜா கலாஸ் உட்பட முப்படை அதிகாரிகள், மற்றது புலனாய்வுத்துறை அதிகாரிகள், சிச்சுவேஷன் சென்டர் என்று சொல்றது INTCEN என்று சொல்ற அந்த அமைப்பின் அதிகாரிகள் உட்பட பலரை சந்தித்திருக்கின்றார். இது ஒரு ஹீலிங் ப்ரோசஸ் என்றுதான் சொல்கிறார்கள். என்று சொன்னால் அந்த காயங்களை ஆற்றுவது என்பது போல மீண்டும் இரு பகுதியும் இணைந்து இயங்க வேண்டும், தகவல் பரிமாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும், நம்பிக்கைகளை கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடந்ததாகத்தான் கூறப்படுகின்றது. அதே சமயம் சிஐஏ ஆதரவுடன் இயங்குகின்ற மென்பொருளான பிளன்டியர் என்று சொல்கிறது அது பிரித்தானியா அங்குள்ள மக்களுக்கு டிஜிட்டல் ஐடென்டி கார்டு கொடுக்க போவதை அந்த சாஃப்ட்வேர் நிறுவனம் எதிர்த்திருக்கின்றது. அதுவும் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. என்று சொன்னால் பிரித்தானியா தனது பாதுகாப்புகளை இறுக்கமாக இருந்தால் அமெரிக்காவால் பிரித்தானியாவின் இரகசியங்களை அறிய முடியாது போய்விடும் என்றது ஒரு பிரச்சனை. என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், முன்னைய பிரித்தானியாவின் பிரதமர் போரிஸ் ஜோன்சன் இருந்த போது அவரின் கழிவறையில் இஸ்ரேல் மொசாட் ஒரு ஒட்டுக்கேட்கும் கருவியை பூட்டியதாக கூட இங்கே டெலிகிராஃப் பத்திரிகை தெரிவித்திருந்தது. அவ்வாறு அவர்கள் தங்களுக்கு நண்பர்களாக இருந்தாலும் அவர்களின் உள் விவகாரங்களையும் அறிவதுண்டு. அதே சமயம் இந்த சிக்னல் ஆப்ஸ் என்று சொல்கின்றது, அதுக்கும் ஒரு தொடர்பாடல், அது மெசஞ்சர் கோல்களை எடுக்கலாம். அது சிஐஏ கட்டுப்பாட்டில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை புலனாய்வுத்துறையினர் அதிக அளவில் பயன்படுத்துவதாகவும் அந்த விவகாரமும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. இந்த சிஐஏ சிக்னலை பெருமளவில் யூஸ் பண்றபடியால் அதை ஒரு சட் கண்ட்ரோல் பிளான் என்று சொல்கிறதை பிரித்தானியா நடைமுறைப்படுத்த முற்பட்டிருப்பதாகவும், இப்போது இந்த சிஐஏ தலைவர் ஜோன் ராட்க்ளிஃப் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், பெருமளவான சிஐஏ புலனாய்வு அதிகாரிகள் சிக்னல் ஆப்ஸை யூஸ் பண்றபடியால் நீங்கள் இந்த கட்டுப்பாடுகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்றது மட்டுமல்லாது ஐரோப்பிய ஒன்றியமும் அந்த ஆப்ஸ்களை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். என்னென்னு சொன்னால் இதை என்னென்னு பார்க்கலாம் என்று சொன்னால், அதாவது
இது இந்த ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான புலனாய்வு தகவல்கள் இதுவரை காலமும் இரண்டு தரப்பும் ஒன்றாக இணைந்து இயங்கி இருந்தார்கள். இப்போது அதற்குள் ஒரு விரிசல் வருவது போல உணரப்பட்டிருந்த நிலையில்தான் இந்த ஜோன் ராட்கிளிஃபின் பயணம் அமைந்திருக்கின்றது. சிக்னல் ஆப் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது முன்னர் கூறியிருந்தார்கள் அது ஒரு பாதுகாப்பான ஒரு மென்பொருளாக இருக்கின்றது, அதனால் நாங்கள் தகவல்கள் பரிமாறுவது பாதுகாப்பாக இருக்கும் என்று. ஆனால் நீங்கள் இப்பொழுது அவருடைய கட்டுப்பாடில் இருக்கின்றால் ஒன்றுமே பாதுகாப்பானது இல்லை என்றது தான் அது உறுதிப்படுத்துகிறது. இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால் அமெரிக்காவுடைய CIA தொடர்பாக கூறும்பொழுது ஏற்கனவே நீங்கள் கூறினீர்கள் அமெரிக்கா கொஞ்சம் விலகி இருப்பது இந்த யுக்ரைன் ரஷ்யா போருக்கு. இப்ப யுக்ரைன், அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் இவர்களுடைய இழுபறியால் ரஷ்யா ஒரு பலமடைந்திருக்கின்ற நிலைமை இருப்பது போல் தெரிகின்றது. வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 10,000 இராணுவத்தினரை ரஷ்யா சுற்றி வளைத்திருக்கின்றது. என்ன நடக்க போகிறது? சுற்றி வளைத்திருக்கிறதா? உண்மைதான். கடந்த வாரம் இது தொடர்பாக பல செய்திகள் வெளிவந்திருந்தன. 2 பாக்கெட் என்று சொல்றது, ஏதாவது பொக்கரோவோஸ் என்ற பகுதியை ஊடறுத்து ஒரு இடத்தில் 5,500 இராணுவத்தினரும் இன்னொரு இடத்தில் 5,000 இராணுவத்தினரும் கிட்டத்தட்ட 10,500 இராணுவத்தினர் 20 தொடக்கம் 30 பட்டாலியன் என்று கூறுகிறார்கள். அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போது கடந்த வியாழக்கிழமை அந்த சுற்றி வளைக்கப்பட்ட பகுதிகளுக்கு வேண்டுமென்று சொன்னால் அனைத்துலக ஊடகவியலாளர்கள் விரும்பினால் தாங்கள் அழைத்து செல்ல தயார் என்று ரஷ்யா கூறியிருந்தது. சுற்றி வளைக்கப்பட்ட பின்னர் ரஷ்ய அதிபர் அந்த களமுனைக்கு சென்றிருந்தார். அங்கு தளபதிகளுடனும் கலந்துரையாடி இருந்தார். தாக்குதலை நடத்த வேண்டாம், சரணடைவதற்கான ஏது நிலைகளை ஏற்படுத்துங்கள் என்று கூறியிருந்தார். ஆனால் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அதை மறுத்திருந்தார். ரஷ்யா பிரச்சாரம் செய்கின்றது, அங்கு அவ்வாறு சுற்றி வளைக்கப்படவில்லை என்று. ஆனால் ரஷ்யா கூறியிருந்தது, அவ்வாறு நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தாங்கள் அதற்கு உரிய அதுக்குரிய வழிமுறைகளை தாங்கள் செய்யலாம் என்று சொல்லி, இந்த நிலையில் இப்ப உக்ரைன் முன்னாள் பிரதி பாதுகாப்பு அமைச்சரான விட்டலி டெடிகோ கூறியிருக்கின்றார். அதாவது இந்த 2 பகுதிகளிலும் இருந்து உடனடியான வெளியேற்றத்தை உக்ரைன் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அதற்கு பிறகு அவர்களை மீட்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். மற்றது அவர்கள் பெருமளவான நேட்டோ படையினரின் ஒரு மில்லியன் கணக்கான டாலர்கள் பெறுமதியான ஆயுதங்களும் அங்கு இழக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் அனைவரும் ஒன்றில் சரணடையலாம் அல்லது கொல்லப்படலாம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகளும் பெருமளவில் வெற்றி பெறவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. சனிக்கிழமை என்று நான் நினைக்கிறேன், சனியோ ஞாயிற்றுக்கிழமை, அந்த பொக்ரவோஸ் பகுதிக்கு பின்பக்கமாக அமெரிக்காவினால் வழங்கப்பட்ட பிளாக் ஹாக் உலங்கு வானூர்திகள் மூலம் ஒரு தரை இறக்கத்தை உக்ரைன் மேற்கொண்டிருந்தது. ஒரு உலங்கு வானூர்தி தான் தாழ்வாக 2 உலங்கு வானூர்திகள் பறந்து செல்வதை காணக்கூடியதாக இருந்தது படங்களில். ஆனால் ஒரு உலங்கு வானூர்தி தான் அங்கு தரை இறங்கக்கூடியதாக இருந்தது. அதில் 12 சிறப்பு படையினர் இறங்கியதாகவும் ஆனால் 12 பேரும் கொல்லப்பட்டு விட்டதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. அதற்குரிய ஒளிப்படங்களையும் ரஷ்யா வெளியிட்டிருக்கின்றது. எனவே அந்த தரையிறக்கமும் பெருசாக வெற்றி பெறவில்லை. அந்த தரையிறக்கத்தை ராய்ட்டர் செய்தி நிறுவனம், த எக்கனாமிக்ஸ் என்ற செய்தி நிறுவனங்கள் கூட அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. அந்த தரையிறக்கத்தை கிட்டத்தட்ட இந்த உக்ரைன் களமுனைகளை பொறுத்தவரையில் உக்ரைன் படையினர் களமுனைகளில் நின்று பிடிக்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இந்த குளிர்கால பகுதி ஆரம்பமாக போகிறது. இந்த குளிர்கால பகுதி மிகவும் கடினமான களமுனையாக இருக்க போகிறது என்றுதான் கூறுகிறார்கள். இதற்கிடையில் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்தன. அடுத்த பிப்ரவரி மாதம்தான் இறுதி கெடுவை ரஷ்ய அதிபர் உக்ரைனுக்கு வழங்கி இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் ரஷ்யா அதனை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் இந்த படையினர் தொடர்பான நடவடிக்கையில் ரஷ்ய அதிபர் கூட அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். தாங்கள் சுற்றி வளைப்புகள் இருப்பதாகவும் தாங்கள் அவர்களை சரணடைவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வருவதாகவும் கூறியிருக்கிறார். நீண்டகால அமைதிக்காக உக்ரைனுடன் துணை நிற்போம் என்று நேட்டோ கூறியிருக்கிறது. இதை கூறுகின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஜெர்மனியும் நேட்டோ இருக்கின்ற ஒரு முக்கிய நாடு. அவர்கள் தொடர்ந்து ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்களும் கூட இப்பொழுது ஏவுகணை வழங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. என்ன ஏவுகணை வழங்கினார்கள்?
உண்மையில் தான். அதாவது உக்ரைன் வந்து அமெரிக்காவிடம் பேட்ரியாட் வகை ஏவுகணைகளை கேட்டிருந்தது. அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் அதனை கொடுக்க மறுத்து விட்டார். ஏனென்றால் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டால் தங்களிடம் அது இல்லை, உற்பத்தி செய்வதற்கு நாட்கள் எடுக்கும். ஏனென்றால் ஒரு லான்ச்சர், அது வெஹிக்கிள், அது ஏவுகணைகள், அது ரடார் சிஸ்டம், ஏவுதளங்கள் என்று எல்லாவற்றையும் கூட்டி பார்த்தால் ஒரு சிஸ்டம் என்று சொல்லலாம். ஒரு தொகுதியின் பெறுமதி வந்து $1 பில்லியன், கிட்டத்தட்ட $1000 மில்லியன் ஒரு தொகுதி. கிட்டத்தட்ட ரஷ்யா கூறுகின்றது 2023 ஆண்டு தான் இந்த ஏவுகணைகளை அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்க ஆரம்பித்திருந்தது. அந்த 2023 ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் 40 தொகுதிகளை தாங்கள் அளித்து விட்டதாக கூறியிருக்கிறார்கள். உக்ரைன் வசம் தற்போது இருப்பது வந்து 8 தொகுதிகள் தான் இருக்கின்றன. அதிலும் 6 தான் இயங்கும் நிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் உக்ரைன் அவசரமாக அமெரிக்காவுடன் கேட்டிருந்தது, ஐரோப்பிய நாடுகளிடமும் கேட்டிருந்தது. ஏற்கனவே ஐரோப்பிய நாடுகள் தங்களிடம் இருந்தவற்றைத்தான் கொடுத்திருக்கிறார்கள். போலந்தாக இருக்கலாம், ரொமேனியாக இருக்கலாம், இத்தாலியாக இருக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இனி அவர்களுக்கு தேவையானதும் அவர்களுக்கு வேண்டியது இருக்கின்ற அவர்களின் தேவைக்கும் இந்த ஏவுகணைகள் தேவையாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் தான் உக்ரைன் அதிபர் ஒன்றை கூறியிருந்தார், தாங்கள் 25 ஏவுகணைகளை அமெரிக்காவிடமிருந்து 25 தொடக்கம் $30 பில்லியன் வாங்க போவதாக கூறியிருந்தார். ஆனால் அதை கொடுப்பதற்கு பல ஆண்டுகள் செல்லும் என்று சொல்லப்பட்டது. எனவேதான் இப்போது ஜெர்மனி வந்து பேட்ரியாட் ஏவுகணைகளை வழங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் இந்த பேட்ரியாட் ஏவுகணைகள் எவ்வளவு தூரத்துக்கு அங்கு பயனளிக்கும் என்றது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். 2023 ஆண்டிலிருந்து அங்கு சேவையில் இருக்கின்றது. அது ஏற்கனவே பல அளிக்கப்பட்டு விட்டன. ரஷ்யாவின் ஐகண்டர் ஏவுகணைகளாக இருக்கலாம், X-101 ரக ஏவுகணைகளாக இருக்கலாம். இவற்றை ரஷ்யா மோடிஃபை பண்ணிவிட்டது. அவர்கள் இந்த ஏவுகணைகளை தாண்டி சென்று வெடிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் அதனை மறுசீரமைத்து விட்டார்கள். அடுத்ததாக அதிக அளவில் அவர்கள் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை பயன்படுத்துகிறார்கள். என்னும் போது இந்த ஏவுகணை பெருமளவில் களமுனைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. இருந்த போதும் தற்போது எஞ்சியிருக்கின்ற அந்த எரிசக்தி நிலைகளை காப்பாற்றுவதற்காக உக்ரைன் இதனை ஜெர்மனிடமிருந்து பெற்றிருக்கின்றது. நன்றி அரசுகளை. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்பது நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.